இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ஏழுமலையான் காட்டில் 2 யானைகள் மோதல். கதையை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஒரு தடவை ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் 2 சக்தி வாய்ந்த யானைகள் வாழ்ந்து வந்துச்சுங்க. ஒன்று கஜேந்திரன், இன்னொன்று வீரன். 2 பேருமே சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்களோட குணங்கள் மட்டும் மாறுபட்டதாக இருந்துச்சு. கஜேந்திரன் ரொம்பவும் பக்குவமானவன், ரொம்பவும் நேர்மையாக நடந்துப்பான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சைலண்ட்டான அமைதியான ஒரு யானை. ஆனால் வீரன் அப்படி கிடையாதுங்க, ரொம்பவும் பெருமை மிகுந்தவன். தன்னோட பலம், தனக்கு மட்டும்தான் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்படுவான். ஒரு நாள் காட்டோட ராஜாவான சிங்கம் ஒரு அறிவிப்பு செஞ்சிச்சு. இந்த காட்டில் சக்தி வாய்ந்த யாருன்னு நிரூபிக்கணும். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கணும், மோதணும். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ரொம்பவும் வலிமை வாய்ந்தவங்கன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லுச்சு. உடனே இதை கேட்ட வீரன் கஜேந்திரன் கிட்ட போய் சொல்லுது, நீ என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே கிண்டல் அடித்து கேலி கிண்டலாக பேசிச்சு. ஆனால் கஜேந்திரனுக்கு இந்த சண்டையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவன் சொன்னான், வலிமை சண்டைக்கு அல்ல, நல்ல செயல்களுக்கு அப்படின்னு சொன்னான். ஆனால் வீரன் அப்படி கிடையாது. அப்படியே சண்டையை தொடங்கிட்டார். 2 பேருமே ரொம்பவும் கொத்தி கொண்டு மோதி கொண்டிருந்தாங்க. மரங்கள்லாம் கீழே விழுது, மண்ணெல்லாம் பறந்துது, காட்டில் பெரிய சத்தம்லாம் வருது. அப்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ பக்கத்தில் ஒரு யானைக்குட்டி தெரியாமல் தண்ணியில் மூழ்கிட்டு இருந்துச்சு. கஜேந்திரன் அதை பார்த்த உடனே அந்த சண்டையை விட்டு அந்த குட்டி யானையை காப்பாற்ற வந்துட்டான். ஆனால் வீரன் அதை கவனிக்கவே இல்லை. வீரன் அந்த குட்டி மூழ்கிறத கூட பார்த்துட்டு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கஜேந்திரன் அப்படி கிடையாது. அந்த சண்டை பரவாயில்ல, நான் தான் தோத்தேனாவே இருக்கட்டும், ஆனால் நான் அந்த குட்டியை தான் ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றுவேன்னு நினச்சி போய் அந்த குட்டியை காப்பாற்றுது. இதை பார்த்த அரசனும், இதை பார்த்த அந்த ராஜாவும், காட்டில் இருந்த மற்ற மிருகங்களும் உண்மையான வலிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாங்க. வலிமைங்கிறது சண்டையில் கிடையாது, கருணையில் தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம்தான் வீரன் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து கஜேந்திரனை மதிக்க தொடங்கினான். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இதனோட நீதி என்ன தெரியுமா? உண்மையான வலிமை மற்றவர்களுக்கு உதவுவதில் இருக்கிறது, சண்டையிடுவதில் அல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.